எனக்கு பேபி பிறந்தனால என்னோடய அம்மா வீட்லேயும் என்னோடய இன்லாஸ் வீட்லேயும் நான் கொஞ்ச நாள் இருந்தேன். இப்போ ஃபைனலாக வந்து சென்னைக்கு கிளம்ப போகிறேன். சென்னை கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் கொஞ்சம் ப்ரிப்பேராக தான் வந்து ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். என்னோடய பையனுக்கு வந்து 4 months ஓல்ட் ஆகுது. அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூரில் கதிரவன் அப்படின்னு ஒரு டிஃபன் சென்டர் தான் நாங்கள் போயிருந்தோம். இது ஒரு வீடு தான் நல்லா மாடிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க ஹோட்டல் செட்டப்பில். சாப்பிட்டு ட்ராவல் கண்டினியூ பண்ணியாட்டு ரீசெண்டாக என் பையன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு என்ன மீனிங் யாருக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ட்ராவலில் வந்து அவன் நல்லாவே தூங்குறான். எந்த ஒரு கஷ்டமும் எங்களுக்கு கொடுக்கல. அப்பப்போ அவனுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் லஞ்சுக்கு வந்து ஸ்டார் பிரியாணியில் நிப்பாட்டியிருந்தோம். இங்கே அந்த சோஃபாவில் அவனை படுக்க போட்டனால அவன் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல. அண்ட் ஈவினிங் காஃபிக்காக இந்த 99 கஃபேக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இது சென்னைக்கு 99 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். அங்கே ஃபுட்டு எல்லாமே இந்த சிறுதானியம் அந்த டைப்பில் வச்சுருப்பாங்க. ஃபுட்டு எதுவுமே வந்து போர் அடிக்காது. நிறையா அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. சும்மா பேருக்கு சிறுதானியம் அப்படின்ட்டு இல்லாமல் நிஜமாவே அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் கொண்டு வருவாங்க. இது வந்து கருப்பு கவுனி அரிசியில் வந்து பால் கொல்கட்டை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஃபீலிங்காக சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபைனலாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு.